உயர்கல்வித்துறை செயலாளரை கைது செய்து ஆஜர்படுத்த உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்த உத்தரவு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பிரகாஷ், இந்த வழக்கு தொடர்பான விரிவானவர்களை பதிவு செய்க. அம்ருத், அதாவது நீதிமன்ற உத்தரவை மீறி தொலைதூர கல்வி மையங்கள் அதாவது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தொலைதூர கல்வி மையங்கள் அமைப்பதற்கான அந்த சிண்டிகேட் அமைப்பதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இது தொடர்பாக இன்று, அதாவது ஜனவரி 7ஆம் தேதி, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று அதாவது உயர்கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா மட்டும் இன்று ஆஜராகவில்லை. அதாவது கல்வி இயக்குனர் ஆர் சாருமதி, மருத்துவ கல்வி இயக்குனர் எட்வின் ஜோ, தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் விவேகானந்தன், சிண்டிகேட் உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் சிங்காரவேலு, ஜெயக்குமார், சரவணகுமார் என்று அனைவருமே ஆஜராகியிருந்த நிலையில் மங்கத்ராம் சர்மா மட்டும் ஆஜராகவில்லை. எனவே அவர் தரப்பிலிருந்து கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் நர்மதா சுந்தர் பேசும்போது வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழக பணிகள் தொடர்பாக வேலூர் சென்றிருந்தார், அவர் ஆஜராக முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி கிருபாகரன் உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா கைது செய்து ஆஜர்படுத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது நாளை மறுநாள் ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அம்ருத், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்கல்வித்துறை செயலாளரை கைது செய்து ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி. இந்த வழக்கில் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன பிரகாஷ், அது குறித்த தகவல் சொல்லுங்க. வாதங்களை பொறுத்தவரை, அதாவது அனைவருமே நேரில் ஆஜராக இருந்தனர். 7ஆம் தேதி என்று ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிட்டு நீதிபதி வழக்கை இன்று ஒத்திவைத்திருந்த நிலையில் அந்த கல்லூரியுடைய இயக்குநர் ஆஜராகின்றார். மொத்தம் 9 பேர் ஆஜராக இருந்தனர். ஆனால் உயர்கல்வித்துறை செயலாளர் மட்டும் ஆஜராகவில்லை. ஏற்கனவே இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்ற காரணத்தினால் ஒரு செயலாளர் ஆஜராகவில்லை என்ற காரணத்தை நீதிபதி கிருபாகரன் சுட்டிக்காட்டி கேள்விகளை எழுப்ப அதற்கு அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பதிலானது அவர் பணி நிமித்தமாக வேலூர் சென்றிருக்கிறார், எனவே இன்று ஆஜராக முடியவில்லை என்று தெரிவித்தார். அதுக்கு கடுமையான தனது வருத்தத்தை தெரிவித்த நீதிபதி அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று, ஏன் அவரை கைது செய்து ஆஜராகிறதுக்கு நான் உத்தரவிடக் கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்று தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை 9ஆம் தேதிக்கு வருகிறது. அதற்குள்ளாக அடுத்த கட்ட நகர்வாக அரசு தரப்பிலிருந்து, அதாவது மங்கத்ராம் சர்மா தரப்பிலிருந்து எந்த விதமான நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் உத்தரவு பிறப்பிட்டதை தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு இந்த உத்தரவு சென்றடைந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிரகாஷ், தற்பொழுது மங்கத்ராம் சர்மா ஆஜராகாததற்கு என்ன மாதிரியான காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த வழக்கை பொறுத்தளவில், அதாவது நீதிமன்றம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த இந்த தொலைதூர கல்வி மையங்களை தொடங்கக்கூடாது என்ற அந்த சிண்டிகேட்டின் தீர்மானம் என்று இருந்தது. சிண்டிகேட்டின் தீர்மானத்தை பொறுத்தளவில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட்டை பொறுத்தளவில் தொலைதூர கல்வி மையங்கள் அமைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதாவது தொடங்கிய பிறகு அந்த கல்வி ஆண்டின் இடையிலேயே இது போன்ற தொலைதூர கல்வி நிறுவனங்களை தொடங்கக்கூடாது என்பதுதான் விதியாக இருக்கிறது. அதனை சுட்டிக்காட்டிதான் இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதில் இந்த வழக்கின் பின்னணியை பொறுத்தவரை பார்த்தோமானால், தொலைதூர கல்வி மையங்கள் இயக்கப்பட மாட்டாது எனவும் பல்கலைக்கழக பதிவாளர் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது எனவும் இதை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் சென்னை தொலைதூர கல்வி மையங்கள் தொடங்குவதற்கு தடை விதித்து கடந்த ஆண்டிலேயே உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு நவம்பர் 28ஆம் தேதி கூடியது. அதில் இது போன்ற ஒரு தீர்மானம் தொலைதூர கல்வி மையங்கள் அமைப்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தது. இதற்கு தடை விதித்தும் நீதிமன்ற அவமதிப்பும் என்று குறிப்பிட்டு இந்த வழக்கு விசாரணை வந்திருந்தது. தொடர்ந்து இது மாணவர்கள் நலனுக்கு முரணாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி இந்த உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா மற்றும் கல்வி இயக்குனர் சாருமதி, மருத்துவ கல்வி இயக்குனர் எட்வின் ஜோ உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தற்போது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலும் அந்த உயர்கல்வித்துறை செயலாளர் ஆஜராகாத காரணத்தினால் கடுமையான வருத்தத்தை பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்று ஒரு கண்டனத்தை தெரிவித்து தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் தொடர்பான வழக்கில் உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா
கைது செய்து ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.